தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகா கிளிமங்கலத்தில் பொங்கல் பண்டிகைக்கான நாட்டு வெல்லம் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் விக்னேஷ், பொங்கல் பண்டிகையை ஒட்டி நாட்டு வெல்லம் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நாட்டு வெல்லம் தயாரிக்கும் பணி பொதுமக்களிடையே எந்த அளவுக்கு வரவேற்பை பெற்றிருக்கிறது, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் கவிப்பிரியா. தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் பண்டிகையில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய சர்க்கரை பொங்கல் தயாரிப்பிற்கு அச்சு வெல்லம், பேட்டை வெல்லம் மற்றும் அதற்கு மாற்றாக நாட்டு வெல்லம் தற்போது மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் கிளிமங்கலத்தில் விறுவிறுப்பாக நாட்டு வெல்லம் தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த கிராமத்தில் சுமார் 10 இடங்களில் கொட்டாய் அமைத்து நாட்டு வெல்லம் தயாரிக்கும் பணி ஆண்டு முழுவதும் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் தயாரிக்கும் நாட்டு வெல்லம் ருசி மிகுந்து இருப்பதால் மயிலாடுதுறை, கும்பகோணம், திருவாரூர், காட்டுமன்னார் கோயில், அரியலூர், ஜெயங்கொண்டம் என பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் இந்த நாட்டு வெல்லத்தை வாங்கி செல்கின்றனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 20 நாட்களே உள்ள நிலையில் வெல்லம் தயாரிப்பு பணி இரவு பகலாக மும்முரமாக நடந்து வருகிறது. நாட்டு வெல்லம் தயாரிக்கும் இந்த பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் என்பவரிடம் கேட்டபோது, தாங்கள் பாரம்பரிய முறைப்படி நாட்டு வெல்லம் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவும், அச்சு வெல்லம், பேட்ட வெல்லம் இதற்கு ருசியை விட நாட்டு வெல்லத்துக்கு ருசி அதிகம், அதனாலேயே பொதுமக்கள் நாட்டு வெல்லத்தின் மீது ஆர்வம் காட்டி கொண்டுள்ளனர். நாட்டு வெல்லம் தயாரிக்கும் முறை என்பது நல்ல தரமான கரும்பிலிருந்து சாறு பிரிந்து அதை பெரிய பாத்திரத்தில் கொதிக்க வைத்து பாகு பதத்துக்கு வந்த பிறகு பதப்படுத்தி தயாரிக்கப்படும் பாரம்பரிய முறையாகும். இது கிராமப்புறங்களில் பரவலாக செய்யப்படுகிறது. குறிப்பாக பொங்கல் போன்ற பண்டிகைகளுக்கு கரும்பு அறுவடை காலங்களில் இதன் உற்பத்தி அதிகரிக்கும். நாட்டு வெல்லம் தயாரிக்க நன்கு பழுத்த கரும்புகளை இயந்திரத்தின் மூலம் பிழிந்து சாறு எடுத்து அப்படி எடுக்கப்பட்ட கரும்பு பெரிய இரும்பு பாத்திரத்தில் ஊற்றப்பட்டு அடுப்பில் வைத்து சூடுபடுத்தப்பட்டு சாறு கொதிக்கும் போது நுரையை நீக்கி பாகுபதத்திற்கு வரும்போது அதனை காய்ச்சப்படுகிறது. பொதுவாக கசடுகளை நீக்கி வெல்லத்தின் நிறத்தை சுவையையும் மேம்படுத்தும். அப்படிப்பட்ட இந்த பதப்படுத்தப்பட்ட பாகுபத்திரத்தில் இருந்து பெரிய மரத்தட்டில் ஊட்டப்பட்டு இந்த வெல்லம் தயாரிக்கும் பணிகள் தற்போது மும்முரமாக நடந்து வருகிறது. நாட்டு வெல்லம் நன்கு உலர்த்தப்பட்டு சந்தைக்கு அனுப்பப்படுகின்றன. சாதாரணமாக 100 கிலோ வெல்லம் தயாரிக்க நல்ல ஆரோக்கியமான கரும்பு 750 கிலோ வரை தேவைப்படுகிறது. 750 கிலோ கரும்பு சாறை அதை கொதித்த கலனில் வைத்து நாட்டு வெல்லம் பிடித்து 1 கிலோ வெல்லம் 70 முதல் 72 ரூபாய் வரை வியாபாரம் செய்து காலநிலைக்கு ஏற்றவாறு ஏற்ற இறக்கம் இந்த விலையில் ஏற்ற இறக்கம் இருந்து வருகிறது. ஆண்டு முழுவதும் இந்த கிராமத்தில் 10க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பிரதான தொழிலாக இந்த நாட்டு வெல்லம் தயாரிப்பு பணிகளை செய்து வருகின்றோம் எனவும் இவர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றனர். குறிப்பாக ருசி மிகுந்த காரணத்தினால் இந்த நாட்டு வெல்லத்தின் மோகம் என்பது தற்போது மக்களிடையே ஒரு பெரிய வரவேற்பையும் தொடர்ந்து அவர்களிடையே ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்றுள்ளது. குறிப்பாக இந்த தயாரிப்பு முறை என்பது நவீன வெல்லம் தயாரிக்கும் முறையை விட அதிக உழைப்பு, இயற்கையான முறைகளும் கொண்டதனால் இதற்கு தனி மவுசு உண்டு எனவும் கூறி இந்த வெல்லம் தயாரிக்கும் நாட்டு வெல்லம் தயாரிக்கும் பணிகளில் இந்த பகுதியைச் சேர்ந்த அந்த தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த நாட்டு வெல்லத்தை அரசு வழங்கக்கூடிய பொங்கல் தொகுப்பிற்கு இந்த நாட்டு வெல்லத்தை இவர்களிடமிருந்து கொள்முதல் செய்து பொதுமக்களுக்கு வழங்கினால் அவர்களுக்கு சத்தான ஒரு உணவுப் பொருட்களாகவும் கிடைக்கும். மேலும் இந்த தொழிலாளர்களை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் இது அமையும் என்று இந்த தொழிலாளர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றனர். கவிப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். எங்கள் தாத்தா அப்பா காலத்துலேருந்து எல்லாத்தையும் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம், வெல்லம் தயாரிச்சுட்டு இருக்கோம். இந்த தொழில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் 2-3 கிராமம் சேர்ந்து ஒரு 15-20 காலகட்டம் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். இந்த உற்பத்தி பண்ண வெல்லத்தை நாங்கள் சுற்றுள்ள நகரங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம். மயிலாடுதுறை, கும்பகோணம், குத்தாலம், திருவாரூர், ஜெயங்கொண்டம், அரியலூர், காட்டுமன்னாடி வரையும் நாங்கள் இந்த வெல்லம் சப்ளை பண்ணோம் சார். பொங்கல் சீசன் ஒரு 15 நாள் இருக்கிறதுனால இந்த உற்பத்தியில் நாங்கள் தீவிரமாக லாபமாக கஷ்டப்பட்டு இந்த இதை செஞ்சுட்டு இருக்கோம். விலை வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்லைங்க, கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. கரும்பும் பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஈல்டு நல்லா இருக்குது சார். அச்சு வெல்லம், பேட்டை வெல்லத்தோட நம்ம வெல்லம் வந்து கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கிறனால இப்போ மக்கள் வந்து நிறையா வந்து விரும்பி நாட்டு வெல்லம் வேணும், பாவு வெல்லம் வேணும்னு சொல்லி ரொம்ப பேர் விரும்பி கேட்குறாங்க. அதனால கொஞ்சம் இப்போ நல்லா போயிட்டு இருக்கு, வெல்லம் நல்லா விற்கிதுங்க இப்போ.